குழந்தை நம்மள பாக்குது. அடையாளம் கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட சொல்லிடுமா? அப்பாடா, நல்ல வேலை குழந்தைக்கு நம்ம முகம் அடையாளம் தெரியல. தப்பிச்சோம். எதுக்கும் நம்ம கதவை லாக் பண்றதா நல்லது. என்ன இவங்க இங்கேயும் வந்துட்டாங்க? நம்மள பார்த்தா ஆபத்தாச்சே. மாயா, மாயா, ஐயோ, மாயா, மாயா. இவ இப்பதான் நம்மள கூப்பிட்டு தொலைணுமா? அந்த டிரைவரும் சாமுண்டீஸ்வரியும் இருக்காங்களே. நாம இப்ப போனோம் மாட்டிப்போம். மல்லிகா, வா சாமுண்டீஸ்வரி. கொடு. அட, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். மாயா, ஐயோ, திரும்ப திரும்ப கூப்பிடுறாளே. மாயா. நான் போக முடியாத இக்கட்ல மாட்டிட்டு இருக்கேனே. இங்க ஒரு லேடி இருந்தாங்களே, எங்க போனாங்க? தெரியல சிஸ்டர், நான் பார்க்கல. மாயா, குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சின்ன காயந்தா, ஒண்ணு பிரச்சனை இல்ல, சீக்கிரம் ஆறிடும். குட்டிமா, எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி, இப்ப வலிலாம் இல்ல. ஏய், இது என்னன்னு தெரியுதா? அது அது வந்து மயக்க மருந்து. இது கூட தெரியாம என்ன நர்ஸ் நீ? ஐயோ சாரிக்கா, வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். இது எது கொண்டு போய் பேஷண்ட் பக்கத்துல வச்சிருக்க? அப்படி வைக்கலாமா? அவங்க மருந்து நினைச்சிருந்தா என்ன ஆகுறது? ஜாக்கிரதையா இருக்க வேணா? ரொம்ப சாரிக்கா, வீட்ல ஒரு பிரச்சனை, அந்த டென்ஷன்ல கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்க்கா. கொஞ்சம் கவனமா ரெடி. டாக்டர் அம்மாக்கு தெரிஞ்சா கத்துவாங்க. சரிக்கா. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் பாக்கலான்னு வந்தேன். சரி, அதை விடு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என்னாலதான் முழுசா கலந்துக்க முடியல. எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு மல்லிகா. நீயும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, உன் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேடம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வெளியில போன அக்கா இன்னும் வரலையா? இன்னும் வரல சித்தி. அந்த டிரைவர் அக்காவோட தானே போயிருக்கான். ஆமா சித்தி. அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது இப்ப நல்லதுதான். ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? நான் சில விஷயங்களை உங்ககிட்ட எல்லாம் பேசணும். அக்கா இருந்தா சரி வராது. சின்னத்த, என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணு புரியலையே. மண்டபத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த டிரைவர் தான் காரணம். அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அக்கா ஒத்துக்காம அவனுக்கு ஒரு சான்ஸ் தரணும், அது இதுன்னு சொல்லி வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. அக்கா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவன் இங்கே இருந்தா ரேவதி கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சித்தி. ஆனா அவனை வெளியில துரத்த முடியலையே. அம்மாவே அதுக்கு தடையா இருக்காங்களே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது முயற்சி பண்ண வேணாமா? அதுக்கு என்ன செய்யலாங்கிறீங்க? அவனோட நாம யாரும் பேசக்கூடாது. அவன் கூப்பிட்டாலோ வழிய வந்து பேசினாலோ நாம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் செஞ்சா அவன் போயிடுவானா சித்தி? ஒரு முயற்சி தானே, பண்ணி பாப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலனா
வேற ஐடியா பண்ணி அவனை துரத்தி பாப்போம். அவன் கல்பிரேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்ல வச்சிருக்கிறது நல்லது இல்ல. எப்படியாவது துரத்தினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சித்தி, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம தப்பு தப்பா பேசாதீங்க. அந்த டிரைவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட நான் அவரோட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவரு மோசமான ஆள் இல்ல. ஏய், நான் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க? நீங்க சரியா பேசினா நான் ஏன் குத்த சொல்ல போறேன்? உங்களுக்கு எனக்கு நல்லது செய்யணுங்கிறத விட அந்த டிரைவரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இவ உன் சித்தி, உனக்கு இவ கெடுதல் நினைப்பாளா? சொல்லு. இல்லப்பா, அம்மா தான் அந்த டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்கல்ல. அவரும் அவரு மேல தப்பு இல்லங்கறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. அப்புறம் எதுக்காக அவரை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க? அப்படி அவரை நிரூபிக்கலனா அவரே வீட்டை விட்டு போயிட போறாரு. நாம துரத்த வேண்டிய அவசியம் இல்லப்பா. அவன் இருந்தா உன் கல்யாணம் நடக்காது. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. சித்தி, நீங்க தப்பு தப்பா பேசி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்க. அது ஏன் கிட்ட நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஏ ரேவதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சித்தி உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதையே நெகட்டிவா எடுத்துக்கிற. அவங்க சரியா இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? அவரை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணத்தை எல்லாரும் கை விட்டுட்டு அவங்கவங்க வேலையை பாருங்க.